வித்யுத் அப்புறம் சஞ்சீவ் இவங்க 2 பேர் 2015ல மீஷோங்கிற கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் ஆல்ரெடி அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு வெல் நோன் பிராண்டாகவே அவங்க பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு லாஜிஸ்டிக் சிஸ்டமோட, அடுத்து வேர்ஹவுசஸோட இதெல்லாம் கவர்ன் பண்ணுற ஒரு அட்வான்ஸ் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் லேபர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இங்கே எல்லாத்தையுமே டேரெக்டாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எதுவுமே மீஷோ ஓன் பண்ணல. அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறதுக்காண்டி அந்த ப்ராடக்ட்டுக்கான ரோபஸ்ட் குவாலிட்டி செக்ஸ்லேருந்து, பேக்கேஜிங் சிஸ்டம்லேருந்து, அதை போய் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குற டெலிவரி நெட்வொர்க்காக இருக்கட்டும், டெலிவரி பார்ட்னர்ஸ்லேருந்து, இது எல்லாத்தையுமே டேரெக்டாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து கவர்ன் பண்ணுறாங்க. பட் மீஷோ ஸ்டில் இப்போவுமே அவங்க டெலிவரிக்கு அவங்க தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா, ஒரு செல்லர் வந்து நான் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. இது இன்டர்ன் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சேல் ஆகிற ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிச்சு. பட் மீஷோவில் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா, ஒரு பையருக்கு வந்து ஒரு ஈஸி ரிட்டர்ன், ஒரு ஈஸி ஃபாஸ்ட் ரீஃபண்ட் இந்த மாதிரி பல இது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட். பட் ஆனால் இந்த எதுவுமே மீஷோவில் டு த ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்கோ சிஸ்டமே பில்ட் பண்ணாங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பிரைம், ஃப்ளிப்கார்ட் அஷ்யூர்ட் இந்த மாதிரி இது இன்டர்ன் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவாக கொடுத்துச்சு கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதனால கஸ்டமர் பேஸ் வந்து ரீட்டைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுமே மீஷோ கிட்ட இல்லை. ஒரு அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது ஏஐ பேஸ்ட் ரெக்கமெண்டேஷனு, பர்சனலைஸ் டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் ஃப்ராட் டிடெக்ஷன் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க மீஷோ கம்பேர் பண்ணுறதோட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி குக்கிங் யூஸ் பண்ணுற கிராசரிஸ்லேருந்து ஃபர்னிச்சர், அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் கேட்டலாக் வந்து இந்த 2 கம்பெனி கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் மீஷோ கிட்ட ரொம்பவே லிமிடெட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வெரைட்டி மட்டும் தான் இருந்துச்சு. இதை ரீசனை வச்சு அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட ஓன் பிராண்ட் வந்து அவங்க ஓன் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடைக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. அமேசான் பேசிக்ஸு, ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை இந்த மாதிரி. இது இன்டர்ன் அவங்களுக்கு டன்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிச்சு. பட் ஆனால் மீஷோட இந்த மாதிரி எந்த ஒரு ஓன் பிராண்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், ஹையர் அண்ட் கூட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறதை தாண்டி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸு, வாரண்டி சர்வீஸு, செல்லர் ஆத்தென்டிகேஷன் பல செக்லிஸ்ட் இருக்குது. இந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஃபில்ஃபில் பண்ண அளவுக்கு மீஷோவில் ஃபில்ஃபில் பண்ணவே முடியல. ஸோ ஏன்னா இந்த மாதிரி கூட்ஸ் மட்டும்தான் அதிக ப்ராஃபிட் மார்ஜினோட நம்மளால் டெலிவர் பண்ண முடியும். பட் ஆனால் மீஷோவில் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ளே என்டரே ஆக முடியல. இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்துமே இன்னைக்கு இந்தியாவிலே அதிக ஆர்டர்ஸ் எடுக்கிற ஒரே இ-காமர்ஸ் கம்பெனியாக மீஷோ மட்டும்தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் கம்பேர் பண்ணுறதோட. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டாப் 3 இ-காமர்ஸ் கம்பெனி லிஸ்ட் எடுத்து பார்த்தா மீஷோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இதை பற்றி இந்த வீடியோ டீகோட் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்தியாவில் இருக்கிற ஒரு கன்சியூமர்ஸ் அவங்க இருக்கிற லொக்கேஷன், அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம், அவங்க பேசுகிற லாங்குவேஜ், அவங்களோட டிஜிட்டல் மெச்சூரிட்டி, எந்த அளவுக்கு டெக்னாலஜியை ஃப்ளூவெண்ட்டாக யூஸ் பண்ண தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க பையிங் பிஹேவியர், இது வச்சு மேஜராக 3 டைப்பாக பிரிக்க முடியும். இந்தியா 1, இந்தியா 2, இந்தியா 3. இந்தியா 1 இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் அரௌண்ட் 5 to 7% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். அண்ட் இவங்க மோஸ்ட்டாக எல்லாமே டயர் 1 சிட்டிஸில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பிராண்ட் கான்ஷியஸாக இருப்பாங்க. அது ஒரு நல்ல பிராண்டுக்கு எவ்வளோ நாள் பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மத்தியில் வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். 1500லேருந்து 5000 ப்ளஸ் வரைக்குமே இருக்கும். அண்ட் இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தேவை. சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்கோசிஸ்டம், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்கோசிஸ்டம் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஈஸி ரிட்டர்ன்ஸு, ஃபாஸ்ட் ரீஃபண்டு இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் தேவை. அண்ட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மோஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரியோட இது யூபிஐ பேமெண்ட்ஸு, கார்ட்ஸ் பேமெண்ட் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் மோஸ்ட்டாக டயர் 1 சிட்டிஸ் இருக்கிறனால ரொம்ப டிஜிட்டலி எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க. இந்தியா 2 அரௌண்ட் 20 to 25% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான். இவங்கெல்லாம் மோஸ்ட்டாக டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸில் இருக்கிறவங்க. அண்ட் இவங்களோட ஷாப்பிங் பிஹேவியர் எடுத்து நம்ம பார்த்தா ரொம்ப வேல்யூ ட்ரிவனாக இருக்கும். அதை கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒருத்தான ப்ராடக்டாக செக் பண்ணி வாங்குற பீப்புள்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மோஸ்ட்ல கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்க பீப்புள்ஸ். அடுத்து இவங்க வந்து ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோன்னா சீப் ஃபேஷன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து அன்பிராண்டட் லோக்கல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி பொருட்களாக இருக்கும். ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 500 1500 இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்க யூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அட்ராக்ட் பண்ணுறது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால், அவங்க யூஸ் பண்ண ஆப் வந்து அவங்க லாங்குவேஜில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா 2 பீப்புள் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
இமேஜ் ரிவ்யூ, அடுத்து வீடியோ ரிவ்யூ வந்து அதிகமாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு வாங்குற பீப்புள்ஸாக இருப்பாங்க. இந்தியா 3 இவங்க ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. இவங்க மோஸ்ட்லி எல்லாமே ரூரல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் டயர் 4 சிட்டிஸில் இருக்கிற பீப்புள். இவங்களோட ஷாப்பிங் பிஹேவியர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இவங்க வந்து கம்மியா பிரைஸ் எந்த ப்ராடக்ட் இருக்கோ அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்க வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேலையும் பார்த்தீங்கன்னா 200 500 தான் இருக்கும். அண்ட் இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கேஷ் ஆன் டெலிவரி நம்பி நம்பி இருப்பாங்க. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனோ இந்த கார்டோ அதிகமாக போகாம வெறும் கேஷ் ஆன் டெலிவரி டிபெண்ட் பண்ணி இருக்க பீப்புள்ஸாக இருப்பாங்க. மீஷோ நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த இந்தியன் 3 கன்சியூமர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. அதான் உங்களுக்கு ஏத்த பிரைஸ் ரேஞ்சோட உங்களுக்கு ஏத்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு ஆப்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்கறத நோட்டீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியன் 3 கன்சியூமர்ஸோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, 200லேருந்து 500 தான் இருக்குது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள லோக்கல் அன்பிராண்டட் செல்லர்ஸை வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்ல ஆன்போர்ட் பண்றதுக்கு 0 கமிஷன் மாடலுங்குமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பேசிக்கலா என்னன்னா, நான் ஒரு செல்லரா அமேசான்ல போய் நான் ப்ராடக்ட் விற்க போறேன்னா, நான் அமேசானுக்கு ஒரு கமிஷன் ஃபீ பே பண்ணணும், டெலிவரி ஃபீ பே பண்ணணும். இதே இது மீஷோல பார்த்தீங்கன்னா, நான் கமிஷன் ஃபீ பே பண்ண தேவையில்ல. டெலிவரி ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். இது எப்படி பாசிபிள்னா, அன்லைக் அமேசான், மீஷோ வந்து எந்த ஒரு வேர்ஹவுஸ், எந்த ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் சென்டர் எதுவுமே ஓன் பண்ணல. ஸோ இத ஒரு ரீசனா வச்சு அவங்களால கமிஷன் வந்து எந்த ஒரு கமிஷன் கட்டும் எடுக்காம அவங்களால ஆப்பரேஷன் பண்ண முடியுது. இங்க நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தா மீஷோ வந்து ஜஸ்ட் ஒரு மீடியேட்டரா தான் பிஹேவ் பண்றாங்க. செல்லருக்கும் டெலிவரி ஏஜென்ட்டுக்கும் நடுவுல. ஸோ இப்போ செல்லர் பே பண்ண டெலிவரி ஃபீ வந்து டெலிவரி ஏஜென்ட்க்கு தான் போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது மீஷோ எப்படிங்க ப்ராஃபிட் பார்க்குதுன்னு பார்த்தோன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செல்லர் ஏ, செல்லர் பி, செல்லர் சின்னு 3 பேர் இருக்காங்க. செல்லர் ஏ வந்து ₹150க்கான கூட்ஸ் வந்து சேல் பண்ண வரான். ஸோ அதேமாதிரி செல்லர் பி வந்து ₹200க்கும், செல்லர் சி வந்து ₹250க்கும் கூட்ஸ் சேல் பண்ண வராங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் எல்லாமே டேரெக்டாக அவங்க டெலிவரி ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, டெலிவரி ஏஜென்ட் வந்து செல்லர் ஏக்கு வந்து ₹15 சார்ஜ் பண்ணுவான், செல்லர் பிக்கு ₹20 சார்ஜ் பண்ணுவான், செல்லர் சிக்கு வந்து ₹25 சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தான் மீஷோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டேரெக்டாக செல்லர்ஸ் அப்ரோச் பண்ணி, நான் உங்கள் ஆக்சுவலாக டெலிவரி ஃபீயோட எனக்கு ₹5 கம்மியாக தாங்க, நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். ஸோ இப்போ செல்லர் ஏக்கு வந்து ₹10 டெலிவரி ஃபீ சார்ஜ் பண்றான். செல்லர் பிக்கு வந்து ₹15 சார்ஜ் பண்றான். செல்லர் சிக்கு வந்து ₹20 சார்ஜ் பண்றான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மீஷோ வந்து டைரக்ட்டா இப்போ டெலிவரி ஏஜென்ட்ட போய் கான்டாக்ட் பண்ணாங்க. டெலிவரி ஏஜென்ட் கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு தினமும் உங்களுக்கு இவ்வளோ செட் ஆஃப் ஆர்டர்ஸ் தரேன். ஸோ எனக்கு வந்து இன்னுமே நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ டெலிவரி ஏஜென்ட்டுமே ஆக்சுவல் டெலிவரி ஃபீலேருந்து ₹7 டிஸ்கவுண்ட் பண்றாங்க ஒரு ஆர்டருக்குமே. ஸோ இப்போ பார்த்தோம்னா, மீஷோ வந்து செல்லர்ஸ் கிட்டேருந்து ₹5 கம்மியா வாங்கி டெலிவரி ஃபீ பண்ணி தரேன்னு சொன்னதுக்கும், இப்போ மீஷோ டெலிவரி ஏஜென்ட் போய் ₹7 நான் கம்மியா கம்மியா டிஸ்கவுண்ட் பண்ணி டெலிவரி பண்ணி தரேன்னு சொன்னதுக்கும் ₹2 டிஃபரன்ஸ் வரும். இந்த ₹2 தான் மீஷோ வந்து கமிஷனா எடுத்துக்கும். ஸோ இதுதான் மீஷோக்கு வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு செல்லர் வந்து அவன் செல் பண்ற ப்ராடக்ட் வந்து மீஷோ பிளாட்ஃபார்ம் வந்து டாப்ல லிஸ்ட் பண்ணணும்னு நெனச்சான்னா, அவன் வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீ மாரி மீஷோக்கு பே பண்ணலாம். ஒரு அட்வர்டைசிங் ஃபீ மாரி. ஸோ அவர் ப்ராடக்ட் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி காமிக்கும் மீஷோ பிளாட்ஃபார்ம்ல. அது மட்டும் இல்லாம, இப்ப செல்லர்ஸ் வந்து அவங்களோட சேல் பண்ற ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க, ஸோ அது அவங்க சேல் பண்ற ப்ராடக்ட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கணும்னு நெனச்சாங்கன்னா, மீஷோல இருக்க ஒரு டூல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து மீஷோ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல செல்லர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப செல்லர் பே பண்ண டெலிவரி ஃபீ மட்டும் இல்லாம, பையர்ஸுமே டெலிவரி ஃபீ பே பண்ணுவாங்க மீஷோக்கு. பேசிக்கலா என்னன்னா, செல்லர் பே பண்ண டெலிவரி ஃபீ வந்து டெலிவரி ஏஜென்ட்டுக்கு போகும். பையர் பே பண்ண டெலிவரி ஃபீ வந்து மீஷோக்கு போகும். ஸோ இப்படி தான் மீஷோ வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இது நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தா, இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ரொம்பவே மினிமலா தான் இருக்கும் மீஷோக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும்னு யோசித்தப்ப தான் அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. இந்தியாவோட டெலிவரி நெட்வொர்க்ல வந்து வெறும் 20% ஆஃப் டெலிவரி நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் ஆர்கனைஸ்டா இருக்குது. அதாவது அந்த ப்ளூ டார்ட், அதுக்கப்புறம் டெலிவரி இந்த மாரி ஏஜென்ட்ஸ். மிச்சம் 80% ஆஃப் டெலிவரி நெட்வொர்க்ஸ் வந்து டோட்டலா அன்ஆர்கனைஸ்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல இருக்க லாரி ஓனர் ஒருத்தர் வந்து ராஜஸ்தான்ல இருக்க கூட்ஸ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, முன்னாடி நம்ம சொன்ன மாரி மீஷோட ஆர்டர் வேல்யூன்னு பார்த்தோம்னா 200லேருந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு பார்த்தோம்னா 200லேருந்து 500க்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்ப 200 ப்ராடக்ட் உள்ள ஒரு பொருளுக்கு மீஷோ ப்ராஃபிட் பார்க்கறதுக்காண்டி பையர்ஸ்க்கு ₹40 சார்ஜ் பண்றாங்கன்னா, டெலிவரி ஃபீ மட்டுமே ஒரிஜினல் ப்ராடக்ட் வேல்யூவோட 20% வந்துருது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, மீஷோ பிரைமரி டார்கெட்டான இந்தியன் 3 கன்சியூமர்ஸ் வந்து இத ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஈஸியா வேற ஆல்டர்னேட் பார்த்துட்டு போயிருவாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் மைண்ட்ல வச்சுட்டு மீஷோ வந்து வால்மோன்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் லேயர் பில்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்கலா வேல்மோன்ங்கிறது என்னதுன்னா, இந்தியால உள்ள 80% ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு டெலிவரி நெட்வொர்க்கையும் மீஷோ பிளாட்ஃபார்ம் இன்டகிரேட் பண்ணி,
செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் இருக்க அந்த டிரான்சிட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணி ஹெல்ப் பண்ண உதவுற அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த வேல்மோங்கிற ஒன்று. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ராஜஸ்தானில் இருக்க ஒரு பையர் வந்து மீஷோ வழியாக என்னோடய ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வால்மோ வந்து ஏரியாக்கு பக்கத்தில் இருக்க வால்மோ பைலட் டிடெக்ட் பண்ணி அந்த வால்மோ பைலட்டுக்கு வந்து இதை அசைன் பண்ணும். வால்மோ பைலட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணி சென்னையில் இருக்க லோக்கல் சார்ட்டிங் ஹவுஸுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இந்த வால்மோ பைலட்டுங்கிறது யாருன்னா, இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு டெலிவரிக்குமே அவங்க ஒரு கமிஷன் கட் மாதிரி அவங்களுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ ராஜஸ்தானில் வந்து ஒரு ப்ரைவேட் டெலிவரி ஏஜென்சி வச்சுருக்க ஒரு ஹர்ஷத்துங்கிற ஒரு ப்ரைவேட் டெலிவரி ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹர்ஷத் வந்து நார்மலாக வந்து ராஜஸ்தானில் சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ₹100 பெர் கேஜி சார்ஜ் பண்ணுவார். இப்போ ரிட்டர்ன் வந்து அவர் சென்னையில் ராஜஸ்தானுக்கு எம்டியாக தான் போய் ஆகணும். ஆனால் ஒரு வால்மோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாருன்னா, வால்மோ வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து ஹர்ஷத் சென்னை டு ராஜஸ்தான் எம்டியாக போகிறான்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு மீஷோக்கு நோட்டிஃபை பண்ணும். மீஷோவோ சென்னையிலேருந்து ராஜஸ்தான் போக வேண்டிய கூட்ஸ், அதை இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து ஹர்ஷத்தோட லாரியில் ஃபில் பண்ணி ராஜஸ்தானுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே மீஷோ வந்து ₹20 பெர் கேஜி சார்ஜ் பண்ணுமே ஹர்ஷத் வந்து ஹாப்பிலி அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். ஏன்னா ரிட்டர்ன் எம்டியாக போகுது, ₹20 பெர் கேஜி எவ்வளோ மேலுங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ப்ராடக்ட் இப்போ ராஜஸ்தானில் இருக்க சார்ட்டிங் ஹவுஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம், ராஜஸ்தானில் இருக்க சார்ட்டிங் ஹவுஸ்லேருந்து அந்த ராஜஸ்தானில் என்னோடய பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு வேல்மா பைலட் வந்து அசைன் பண்ணுவாங்க வேல்மா சாஃப்ட்வேர் மூலியமாக. ஸோ அங்கேயுமே வேல்மோ பைலட் வந்து ஒரு கமிஷன் கட் மாதிரி எடுப்பாங்க அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும். ஸோ இப்படி தான் வால்மோ சாஃப்ட்வேர் வந்து மீஷோவோட டிரான்சிட்டை ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்கு. சொல்லப்போனால் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக மீஷோவை மாற்றிருக்கு. ஸோ பேசிக்கலாக மீஷோவோட ஜீரோ கமிஷன் மாடல்னால செல்லர்ஸ் அண்ட் ரீசெல்லர்ஸ் கவுண்ட் வந்து மீஷோ பிளாட்ஃபார்மில் அதிகமாகுது. விச் இன்டர்ன் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட லோக்கல் அன்மெடட் கூட்ஸோட கவுண்ட்டே மீஷோவோட பிளாட்ஃபார்மில் இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இதனால என்ன ஆகுதுன்னா, மீஷோ டார்கெட் ஆடியன்ஸான இந்தியன் 3 கன்சியூமர்ஸ் வந்து மீஷோ பிளாட்ஃபார்ம் ரொம்பவே அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இது இன்டர்ன் என்ன ஆகும்னா, ஆர்டர்ஸ் கவுண்ட் வந்து கூட்டி விடுது மீஷோக்கு. இந்த ஆர்டர்ஸ் கவுண்ட் அதிக லெவலில் இருக்கிறது வந்து அவங்க வால்மோ சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி டெலிவரி நெட்வொர்க்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி மீஷோக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. என்னதான் வால்மோ சாஃப்ட்வேர் தேர்ட் பார்ட்டி டெலிவரி நெட்வொர்க்ஸ் அவங்க எஃபிஷியண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணாலுமே, அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் வந்து மீஷோ மேலே மேஜர் கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆகவே மார்க் ஃபார் டெலிட்டட் மார்க் ஆகுறது, ப்ராடக்ட்டை டெலிவரியே பண்ணாமல் விட்றது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் மீஷோக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது டே டு டே பேசிஸில். இவ்வளோ கன்சர்ன்ஸ் தாண்டி மீஷோ வந்து டிசம்பர் 2025 ஐபிஓக்கு வந்துருந்தாங்க. நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் மீஷோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 165 பர் ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இதுதான் மீஷோட பிஸ்னஸ் மாடல். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாய்.